மனசாட்சி இருக்க வேண்டாமா? ஆட்சியாளர்களா மாறி மாறி ஆட்சி ஆண்டார்களே, கேட்பாரற்ற சமுதாயங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கின்றார்களே, இது நியாயம்தானா? இப்ப ஒருத்தன் கூக்க போடுறான், அரசியல் ஆசை, இந்த மக்களை குழப்படும், ஒரு பொடிங்கிட ஒன்னா கூடிட கூடாது, தெற்கே இருக்கிற அப்பாவி மக்களை என்ன போய் சொல்றான், நாங்க பேசுறது தப்புன்னு சொல்லுங்களேன். எந்த அரசியல் கட்சி தலைவர்களால் சொல்ல முடியுமா? முடியாது. போனா 500 ரூபாய் கிடைக்கணும், அதுல 300 ரூபாய் செலவு பண்றேன், மனசார பாக்குறேன், வலிக்குது. நமது யாதவர்களின் எழுச்சி நாயகன் கோகுலத்து தலைமை சிங்கம் அன்பு சகோதரர் எம்.வி. சேகர் அவர்கள் இப்போது நம்முடைய எழுச்சி உரையாற்ற வருகிறார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எதுகுலத்து சிங்கங்களே, என்குல உறவுகளே, ஆன்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான கோகுலத்து சிங்கங்களே, நம்முடைய இலக்கையெல்லாம் மிக தெளிவாக அழகாக அயராது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக ஆண்ட கட்சிக்கு என்ன கூட்டம் இருக்கும், ஆளுகின்ற கட்சிக்கு என்ன கூட்டம் இருக்கும், அதற்கு நிகரானவர்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற என் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி அத்தனை பேருக்கும், மாவட்ட தலைவர் பலராமன் உள்பட, துணை தலைவர் கோகுல் உள்பட, மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் உள்பட, இணை செயலர் ராமு உள்பட, பொருளாளர் பழனி உள்பட, வேடையப்பன் உள்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் சிங்கக்குட்டிகள் ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர் என்கின்ற சிங்கக்குட்டிகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, இங்கே அரசியல் என்பது யாருக்கும் அடிமை சாசனம் எழுதப்பட்டதல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கேட்பாரற்று கிடக்கின்றார்கள், இவருடைய வாக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றது என்று யாரையோ எதையோ பிடித்து கொண்டு ஏமாற்றி விடலாம் என்று மட்டும் கருதிவிடக் கூடாது. அன்பு நண்பர்களே, நம்முடைய மாநில செயலாளர் முத்தையா அவர்கள் பேசியதை போல, நம்முடைய தம்பி ஜெயபிரகாஷ் பேசியதை போல, நம்முடைய வழக்கறிஞர் சங்கர் பேசியதை போல, நம்முடைய தம்பி கணேஷ் அவர்கள் மிக சிறப்பாக தெளிவாக தைரியமாக எடுத்துரைத்ததை போல, தம்பி துரை பேசியதை போல, நீங்கள் எல்லாம் பேச வேண்டும், நீங்கள் எல்லாம் அந்த தகுதி பெற வேண்டும். ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவரை அதுபோன்று நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் என்பது பேசுவதில் தான் இருக்கின்றது. பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம், பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலிட்ட மக்களுக்கு உரிமை பெற்று தருவதற்காக, யாருக்காக? உரிமை பெற்று தருவதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? பேரறிஞர் அண்ணாவின் பெருந்தகையால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட 108 சாதிகளை மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்த்ததனுடைய விளைவாக 1989 இருந்து இன்று 37 ஆண்டுகள். மனசாட்சி இருக்க வேண்டாமா? ஆட்சியாளர்களா மாறி மாறி ஆட்சி ஆண்டார்களே, கேட்பாரற்ற சமுதாயங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கின்றார்களே, இது நியாயம்தானா? நம்முடைய கேள்வி என்ன? இது நியாயம்தானா? இது யார் கேட்க வேண்டும்? இது யார் சொல்ல வேண்டும்? ஒவ்வொரு குக்கிராமத்திலும் வாழ்கின்ற யாதவனும் யாதவச்சியும் பேச வேண்டும் என்பதுதான் இங்க கோகுல மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனை. நீ பேசலனா கிடைக்காது, நீ வாய்மொழியா இருக்க கூடாது, நீ பேசு, முதல்ல பேச வா, ரோடுக்கு வா,
தெருவுக்கு வா, உன் கழனி காட்டுல பேசு, பேச ஆரம்பி. நீ பேசாம நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன வந்தது, அது ஏதாவது 4 பேர் சமாச்சாரம், நம்ம போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள அடங்கணுடைய விளைவு இன்னைக்கு 2 தலைமுறை நம்ம சமுதாயத்தில் 2 தலைமுறை கல்வி காலி. ஒரு IAS IPS சொல்லு, இந்த 37 வருஷத்தை தமிழ்நாட்டில் இருந்து வந்தவன சொல்லு, வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்ல? என்ன காரணம்? என்ன நினைச்சு பாத்தியா, சிந்திச்சியா? யாரோ ஒருத்தர் 2 பேர் அரசியல் வளமா இருந்தா அவரை சுத்தி ஒரு 10 பேர் வாழ்வாங்க. இந்த சமுதாயத்தினுடைய கதி, இந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, இந்த கல்வி காட்டில் ஆடு மாடுகள் மேய்க்கிறான அவன் பிள்ளைகளுக்கான கல்வி யார் யார் தர்றது? எங்கிருந்து வர்றது? ஒரு கழனிக்கு மழையை மாற்றி ஒரே கழனிக்கு நீர் பாய்ச்சுவது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு நீ பாட்டு காலங்காலமா வாழையடி வாழையா நீ வகுத்து வச்சுட்டு போயிடுறான். நாங்களா இழிச்ச வாயினா? நாங்களா இழிச்ச வாயினா கேட்கிறேன். ஒரு ஆற்றல் இல்லை, ஆட்சியாளருக்கு சிந்தனை வேண்டாம், அதை வகுத்து பகுத்தாய்வு செய்ய வேண்டாம். ஏன் செய்யல? அப்போ நாம கேட்கல. யார் மேல குறை? நாம கேட்கல, நாம சிந்திக்கல, நாம அதை பத்தி பேசல. நம்ம சும்மா பொறும்போக்கா சங்கம் கூடணும், தீர்மானம் நிறைவேற்றணும், அரசு அமைச்சிட்டோம், அதை பத்தி நான் தொடர்ச்சி போட்டு போறோம். இன்னைக்கு இந்த 37 வருஷமா தான் நடந்தது. இன்னைக்கு இந்த கட்சி உருவான பிற்பாடு தான் வீரன் அழகுமுத்து கோண கூட இன்னைக்கு அரசு விழா ஏற்படுத்தது. அதுக்கு முன்னாடி நாதியாட்டு கிடந்தது. உண்மையா இல்லையா? வீரன் அழகுமுத்து கோன் 96ல அம்மையார் செலவு வச்சாங்களே, அதன் பிறகு கெசட்ல ஏதாவது வெளியிட்டு அந்த வரலாற்று, இந்த வீரனுடைய வரலாறு, இந்திய சுதந்திரத்துக்கே முதனாக தன் உயிரை துச்சமாக கருதி சுக்கு நூறாக வீரர்களுக்கு இரையாக்கப்பட்டானே, அப்பேற்பட்ட வரலாறு, அதுக்கு தியாகத்துக்கு மதிப்பளிக்க தெரிஞ்சது அந்த திராவிட இயக்கங்களுக்கு. நான் கேட்கிறேன், யாரால வந்தது? எப்படி வந்தது? நம்முடைய சொந்த பணத்தால நாம பல அரசியல் கட்சி தலைவர்களை, சமுதாய தலைவர்கள் அழைத்து விழா எடுத்து இந்த மாதிரி காமிச்ச பிற்பாடு, அப்ப இப்ப புரியுதா உங்களுக்கு? காமிச்ச பிற்பாடு, நம்ம சொந்த செலவு பண்ண பிற்பாடு இன்னைக்கு அது அரசு விழா கொண்டாடப்பட்டிருக்கு. வரக்கூடாத முதலமைச்சர் ஜாதி எங்க அங்க மட்டும் நொட்டுது உங்களுக்கு ஜாதி? இவன் ஓட்டு இலவசமா கிடைக்குதுன்னா நொட்டுதா ஜாதி? மற்றவனுக்கு ஜாதி கண்ணு தெரியலையா? வீடோடு ஓடோடி போய் இடஒதுக்கீடு கொடுக்க தெரியுதா முதலமைச்சரா இருக்கிறவர்களா? இது நியாயமா? இதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கும். ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து கேட்கக்கூடிய திராணியற்றவர்களா இருந்தா நாம எதற்கும் லாகி இல்லாதவர்களா, எதற்கும் தகுதி இல்லாதவர்களா, கண் தெரிந்தும் குருடர்களாய் வாழ்வது மிக கேவலமான செயல் என்பதை உங்கள் மத்தியில பதிவு செய்ய கடமை. நான் மற்றவனை குறை சொல்ல மாட்டேன், மற்றவர்கள் நான் தாக்கி பேச மாட்டேன், அவசியம் இல்லை. அறியாமை உன்னிடத்தில் இருக்கு, அதற்கு வசனங்கள் உண்டு. அறியாதவன் யாதவன், அறியாதவர், புரியாதவர், தெரியாதவர், எதையும் கேட்டு கொள்ளாதவர், எல்லாம் இந்த யாதவர். இந்த யாதவர் கேடு என்னைக்கு வாங்க போகுது? என்னைக்கு திரும்ப போறோம்? நம்ம இந்த நிலையை என்னைக்கு மாற போறோம்? நம்மள 4 பேர் நண்டா இருந்துகிட்டு நம்மளையே நம்மள நசுக்கி எடுத்துக்கிட்டு உன்னோட ஒண்ணு ஏற விடாம என்ன கேடு? என்ன கேடு? எதற்காக உனக்கு இந்த நிலை? தமிழ்நாடு முழுக்க குழுவா பிரிஞ்சு மாவட்டத்துக்கு 10 குழுக்களா இருந்துகிட்டு இங்க போவாத அங்க போவ. யார் நீலாம்? யார் நீ? இங்க போவாத அங்க போவான்னு சொல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கு? நீ யாருன்னு முதுக திரும்பிப்பார், அதன் பிறகு இதெல்லாம் செய். அப்ப ஒரு சூடு சொரணை அது வரும். இதை தடுக்கிறது கூட, இந்த கூட்டத்துக்கு வர்றது தடுக்கிறது கூட உனக்கு சூடு சொரணை இல்ல, உப்பு போட்டு சாப்பிடுறேன். இதெல்லாம் நாம முதல்ல தெளிவடை. இன்னொரு கட்சிகளுக்கு பல்லக்கு தூக்குவது உன்னுடைய பணிவா இருந்தா நீ நல்லா செய், நீ மட்டும் போ. உன்னை விரும்புற உன்னோட வந்தா போ. இங்க வரவனை தடுக்க உனக்கு என்ன திராணி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நீ யாதவனா நினைச்சு பார். இது என்ன எங்க எம்இ சாகர் விட்டு திருவிழாவா? எம்இ சாகர் சோர் தண்ணியில இருந்து வந்தான உன்னோட 37 வருடம் 19 வயசுல இந்த சமுதாய பணியோட செத்து சுண்ணாமாயிட்டு இருக்க. அறிவு இல்ல, புத்தி இல்ல, சிந்திக்க வேண்டாம். அப்படி என்ன உனக்கு சொல்லணும்? உனக்கு என்ன அறிக்குது பதவி? கேடு கேடு. இந்த கேடை திருத்திக் கொள்ளணும். இல்ல தமிழ்நாடு முழுக்க புரட்சி வெடிக்கும். அண்ணா முத்தையா சொன்னது மாதிரி அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் தாலுகாவுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தோட நிக்காது. தாலுகாவுக்கு மொத்த தாலுகாவிலையும் யாதவரை ஒன்று திரட்டி இனி எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான். இதுதான் பொதுக்கூட்டம். இனி நடப்பதெல்லாம் ஆர்ப்பாட்டம்.
ஆர்ப்பாட்டத்துக்கு அடுத்தது போராட்டம், போராட்டத்துக்கு அடுத்தது சாலை மறியல். இதெல்லாம் நடக்க போகுது, நடத்த போறோம். இது யாதவர்களாகிய நீங்க தயாராகும். இது நீ அரசியல் பேசாத, உன் உரிமையை பேசு. அரசியல் உன்னை வாழ வைக்கல, அப்படி வாழ வச்சு ஏதாவது வரலாறு உண்டா? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வேதனையா இருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சாதியில் இருக்கிற பெரிய மனிதர்கள் கூட ஏதாவது மரியாதை இந்த இயக்கங்கள் கொடுத்திருக்கா? நாமள சும்மா வந்து ஏதோ போறோம் வர மாதிரியும், ஏதோ வாக்கு வங்கி இல்லாத மாதிரியும் நீ வந்து ஆதரவு கொடு. எதுக்காக ஆதரவு கொடுக்கணும்? ஏன் ஆதரவு கொடுக்கணும்? என்ன தகுதி இல்லை எங்க கிட்ட? ஏன் நாங்க பல்லக்கு தூக்கணும் மற்றவனுக்கு? நாங்க அனைத்துக்கான பேரறிஞர் அண்ணா போல ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க வந்ததெல்லாம், என் கூட இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பெரும் பொருளாதாரம் இல்லாத மக்கள். இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறானே, இதை தடுக்க முடியுமா? இனி தடுக்கிறதுக்கு அரசாங்கம் தான் முன் வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய இப்ப இருக்கின்ற முதல்வர் நிச்சயமாக செவி சாய்த்து இதை ஏறெடுத்து பார்த்து இந்த சாதி மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்திருக்கின்றோம். பெருமைக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, மாற்று அரசியல் கட்சி தலைவர்களே, உங்களிடத்தில் மன்றாடி கேட்பது, ஏதோ அறியாமல் இருக்கிறோம் என்று எண்ணி விடாதீர்கள், எதுவும் தெரியாத யாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். அனைத்தையும் கற்று எல்லா வகையிலும் முன்னேறி பொருள் தேடி சொந்த காலிலே சுயமாக தொழில் செய்து சுயமாக வேலை வாய்ப்புகளை தேடி போராடி வருகின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு யாரும் தவறான சிந்தனையில் தவறான பாதையை காட்டி விடாதீர்கள். இவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் தப்பான பாதைக்கு அழைத்து செல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் எந்த விதமான பொது சொத்துக்கும் சேதம் இல்லாமல் எங்களுடைய சேதாரத்தை அழித்து எங்களுடைய முழுமையான பொற்கொள்ளனாக பொன் தங்கத்தை எடுக்கின்ற ஆற்றல் படைத்த கூட்டம். எனவே எங்களுக்கு இந்த வகையான தவறான பாதையில் இவர்கள் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏற்படவும் எங்களை எந்த அரசியல் கட்சியும் நிர்பந்திக்காது, தள்ளாது என்கின்ற நம்பிக்கை நிரம்ப உண்டு. எனவே அன்பு உறவுகளே, நண்பர்களே, நாம் 234 தொகுதிகளிலும் குறிப்பிட்ட மக்கள் தொகை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர் சங்கர் அவர்கள் பதிவு செய்தது போல நாம் நம்முடைய 5 பேரில் ஒருவர் யாதவனாக இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சுமார் 35 கோடி மக்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 35 கோடி மக்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலங்களிலே எத்தனை முதலமைச்சர்கள் எண்ணி பாருங்கள். பாரதத்திலே எத்தனை பிரதமர்கள்? இரண்டாவது பெரிய சமுதாயம் அல்லவா இந்தியாவிலே. பாரதத்திலே எத்தனை தடவை இந்திய பிரதமர்கள்? அல்லது ஆட்சி பொருந்திய ஆளுமைக்குரிய அடித்தளத்தோடு வகுத்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் பெருமக்கள் எத்தனை பேர்? மற்ற அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கின்ற பதவிகள் எத்தனை பேர்? இங்கே தமிழ் மண்ணில இருந்து 1989க்கு பிறகு ஒரு IAS IPS உருவானவர்கள் எத்தனை பேர்? பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அப்போது இதையெல்லாம் இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு இந்த சமூகத்தில் இருந்து இந்த சாதிய மக்கள் ஒடுக்கப்பட்டு ஒரு சாதாரண போலீஸ் இந்த மேடை போட கூட ஒரு உரிமையை கொண்டாடக்கூடிய ஆற்றலை, அதிகாரத்தை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல SI லெவல்ல கூட நம்மளால முன்னேறி வர முடியலன்னா இந்த சமூகம் எங்க கேடுகட்ட நிலைக்கு போயிருக்குதுன்னு சிந்திச்சு பார்த்தோமா? அல்லது இதை சிந்தித்து ஆட்சியாளர்கள் தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் பார்க்காமல் நம்மை அரவணைத்து நமக்கு சீர் செய்து ஏதாயில் இதுவரை செய்தார்களா? சிந்திக்க வேண்டாமா? இதையெல்லாம் நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டாமா? ஒரு 2-3 நாள் தூக்கம் இல்லாதனால தொண்டை பிடிக்குது. என்ன காரணம்னா நாம எழுந்துக்கல, நம்ம போய் கேட்கல. நாம யாரையா நீ இருப்பா நீரு, ஏன்னா இப்ப நீங்க கேட்டா பிச்சையா கேட்கறோம் கேட்டார் தம்பி ஜெயபிரகாஷ். நாம பிச்சையா கேட்கிறோம்? மண்ணின் மைந்தையா? இந்த மண்ணின் மைந்தன் மூத்த குடி, முன்ன பிறந்த குடி, இந்த மண்ணை உருவாக்கின குடி, இந்த இந்திய திருநாட்டை திருஷ்டித்த குடி இந்த யாதவ குடி. இந்த நாடு பேரு யாதவ நாடு. உண்மையா இல்லையா?
வரலாறு. ஒரு முதலமைச்சர் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரா? கேவலம் ஒரு வாழ்த்து சொல்ல மனம் இல்லையே. ஒரு வாழ்த்து எது என்ன போயிடும்? நீ உனக்கு கொள்கை, உன் கொள்கை பிடிக்கலாம் பரவாயில்ல, நீங்க இருங்க, உங்களை நாங்க தவறா சொல்லலையே. நாங்க அது காலம் தொட்டு வாழடி வாழ வாழ்ந்துங்கிறோமே எங்க மக்களுக்காக, இந்த இரண்டாவது பெரிய சமுதாயத்திற்காக, இந்த நாட்டுடைய பொது பதவியில் அமர்ந்திருக்கின்றவர்கள் ஒரு வாழ்த்து சொன்ன என்ன தவறு? ஒரு வாழ்த்து தானையா, அதுக்கு என்ன போறோம்? அதற்கு கூட மனம் இல்லையே. அதற்கு போய் யாரையோ எங்கேயோ எதையோ சுட்டி காட்டுறீங்களே, அது எப்படி அவர்களுக்கு சொந்தமாகும்? இது அடிப்படை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையாச்சு. இதையே நீங்க சிந்திக்கல? இது சமூக நீதிக்குள்ள அடங்குறதாச்சே, இதையே சிந்திக்கல? அப்ப நாம இதை கூட கேட்டு பெற வேண்டியதா இருக்கு. இது ஒரு பகவானுடைய அருளை, கிருஷ்ண ஜெயந்தி விழாவை இந்திய தமிழ்நாட்டு அரசு விடுமுறை கொடுத்திருக்கு. நாம ஒன்னும் பல கோரிக்கைகள் வச்சோம், விடுமுறை அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்குல உறவெல்லாம் கண்ணனை கொஞ்சி கூத்தாடி கொண்டாடி நம்முடைய வீர தீரங்களை செயலாக காட்டி விளையாடுகின்றார்கள். தமிழகத்திலே சுமார் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் 100 கோடி ரூபாய் செலவு பண்றான் யாதவன். என்ன கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு நாள் செலவு 100 கோடியை தாண்டு தமிழ்நாட்டில் மட்டும். அது சொந்த செலவு. யாரோட செலவு? இது நம்மளுடைய சொந்த செலவு. அப்பேற்பட்ட நமக்கு இந்த கட்சி நடத்த நிதி திரட்ட தெரியாதா? இவர்கள்லாம் ஏழ்மையானவர்கள், நிதி கிடையாது, இவர்களால் எதிர்கொள்ள முடியாது, தொடர்ந்து நிற்க முடியாது. 12 ஆண்டு காலம் முடித்து 13வது ஆண்டில் கோகுல மக்கள் கட்சி அடியெடுத்து வைக்கிறது. மறந்து விடக்கூடாது. ஏதோ புறமுதுகு காட்டி அப்படி ஓடி வந்து கூனி குறுகி ஐயா நானும் இருக்கேன், ஏதோ கூட குறைய நாகேஷ் சொன்ன மாதிரி குற்ற குறை இருந்தாலும் அதை கொடுக்கறத நிறுத்திடாதுன்னு கேட்கிற கூட்டத்தில் பிறக்கல. நல்லா புரிஞ்சுக்க, நாங்க அந்த கூட்டத்தில் பிறக்கல. நாம நமக்குரிய சுயமரியாதையோடு நம்முடைய பங்களிப்பை பெறுகின்ற கூட்டத்தில் இருக்கோம். எங்க இருக்கோம்? சுயமரியாதையோடு. சுயமரியாதை இழந்து நாம் வாழ முடியாது. அப்படி ஏசகை எடுக்க முடியாது, அதற்கெல்லாம் செல்ல முடியாது. நமக்கான மரியாதைகள் வேணும், நம்மை அரவணைக்கின்ற அன்பு வேணும், நம்மை பார்த்து பண்பு சிரிப்போடு இன்முகத்தோடு அழைக்க வேண்டும். அந்த மாதிரியான இடத்துக்கு தான் போக முடியும். புரியுதுங்களா? நாம எப்பேற்பட்டவர்கள் என்பதை தெல்ல தெளிவாக வகுத்திருக்கோம், தெல்ல தெளிவாக பயணிக்கும். எனவே நாம் எல்லாம் ஆழமாக அனைத்து கிராமங்களிலும் தலைவர் பெருமக்களை உருவாக்கின்ற பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களை நியமிக்கின்ற சிந்தனை உங்களுக்கு எல்லாம் வரணும். நீங்க எல்லாம் இதுக்கு மேலேயாவது தெளிவடையும். இந்த தெளிவை நான் போனேன், எங்க சித்தமா திமுக இருக்கான், எங்க பெரியப்பா அந்த அதிமுக இருக்கான், எங்க மாமன் பிஜேபி இருக்கான், எங்க அத்தை பையன் இந்த காங்கிரஸ் இருக்கான். எங்கடா வந்துட்டு பாப்பா, நீ இரு, நல்லா இரு, சந்தோஷப்படு, முடிஞ்சா ஊர்ல அந்த பதவி சீட்டை வாங்கிட்டு வந்தா ஓட்ட போடு. நான் வேணான்னு சொல்லலையே, ஒண்ணு ஓட்ட போடு, ஜெயிக்க வையே, ஆனா உன் உரிமையை தாராத்து கொடுக்காது. நான் சொல்றதுலாம் எந்த அரசியல் கட்சிக்காகவும் உன் உரிமையை தார வார்க்காதே. உனக்கான கட்சி, உனக்கான சின்னம், உனக்கான கொடி எல்லாம் உங்க கையில் இருக்கு. நீ எதுக்கு ஏசம் எடுக்கிற? நீ எதுக்கு இன்னொருத்தர போய் மண்டிட்டு ஊழ கும்பிட்டு போடுற? உன்னை அந்த மாதிரி அவங்க ஆத்தாப்ப வளர்த்தாங்க. சிந்திச்சு பார், சிந்திச்சு பார். இதெல்லாம் நீ சிந்திக்காம இந்த வெற்றி உன்னை தேடி வராது. இது ஏதோ சேகர் எம்எல்ஏ கூட எல்லாரும் 2000 சட்டமன்றம் தேவை, சட்டமன்றத்துக்கு போகணும். சட்டமன்றத்துக்கு உரிமையை குரல் கொடுத்தாதான் ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து இந்த பிரதிநிதி, இந்த மக்கள் பிரதிநிதி இதை கேட்டிருக்கின்றார், இதற்கு திட்டம் தீட்ட வேண்டும் என்ற சூழல் ஏற்படும். அதுக்கு ஐஏஎஸ் நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சட்டமன்றத்துக்கு பேசே இல்லாம போகணும்னு ஆசைப்படுறிய, எந்த வகை நியாயம்? பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? என்ன சொன்ன அரசியல் ஆரம்பிச்சாங்க? நம்ம அன்னைக்கு காங்கிரஸ் பேர் கூட்டா சேர்ந்து, காங்கிரஸ் என்றது ஒரு கூட்டு, எல்லா சங்கங்களும் சேர்ந்ததுதான் காங்கிரஸ். காங்கிரஸ் பேர் இயக்க என்ன சொல்லி கொடுத்தது உங்களுக்கெல்லாம்? இதுல இருந்து அரசியல் வாழையடி வாழையா வந்தவர்கள் என்ன சொன்னாங்க? அதற்கெல்லாம் முன்பாக நம்ம எப்போ சங்கம் ஆரம்பிச்சோம்? 1916 காஞ்சிபுரத்தில் எதுகுல மகா சங்கத்தின் சார்பில் இளைஞரணி மாநாடு எங்க நடத்திருக்கோம்? பல்லவ நாடு காஞ்சிபுரம் மாதவ பெருமாள், பெருமாள் பிள்ளை 2 இரட்டையர்கள் நடந்த இடம். அந்த இடத்துல நம்மளுடைய சத்திரங்கள், சாவடிகள் எல்லாம் இருக்கு. நம்ம முனிய பிள்ளை சத்திரம், இங்க பாருங்க, நந்தனத்துல முனிய பிள்ளை சத்திரம், அண்ணாண்ட தாண்டி போன டிபி
தாண்டவராய பிள்ளை சத்திரம், தர்மையா பிள்ளை சத்திரம் ஐநாவரம், நம்ம இங்க அம்ஜிகரையில் வந்தீங்கன்னா டிபி சத்திரம், அதாவது பேர் தான் தாண்டவராய பிள்ளை சத்திரம். அந்த பிள்ளை பட்டம்லாம் யாதவர்கள். இப்போ ஒருத்தன் குறுக்க போடுறான், அரசியல் ஆசை, இந்த மக்களை குழப்பணும், இவன் ஒரு கொடிங்கிட ஒன்னா கூடிடக்கூடாது, தெற்கே இருக்கிற அப்பாவி மக்களை என்ன போய் சொல்றான், நீ கோணாரு, நீ யாதவர்னா சேர்க்காத, யாதவருக்கு இடஒதுக்கீடு கேட்காத. எந்த காலத்துல இருந்து யாதவ இருக்குன்னு வரலாறு தெரியுமா? திருக்குறளில் ஆயன் வள்ளுவர் எழுதியிருக்காரியா? எத்தனை ஆண்டு காலம் பழமை. ஆயர் மக்கள் என் சர்டிபிகேட்ல வந்து பாரு இந்து யாதவா, எங்க அப்பன் சர்டிபிகேட் பாரு இந்து யாதவா, என் பாட்டன் சர்டிபிகேட் பாரு இந்து யாதவா. ஆனா எனக்கு பேரு, எங்க அப்பன் பேரு, என் பாட்டன் முத்த பிள்ளை, என் அப்பா வாசுதேவ பிள்ளை, என்ன வந்து இங்க பட்டம் பிள்ளை பட்டம், பிள்ளைவாள் பெருமையான பேர். அது வட்டார பட்டம், சாதி என்பது வேறு, பட்டம் என்பது வேறு என்று சொல்ல புரிந்து கொள்ள தெரியாதவர்கள். கோணார் என்ற பட்டம், கோன் என்றால் அரசன், கோக்கு சொந்தக்காரன், பசுக்களை பாதுகாத்தவன், அவனுடைய செங்கோடு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு சொந்தமானது. எல்லாத்துக்கும் வாழையடி வாழையா வளர்த்து கொடுத்து இந்த நாடு தர்மத்தின் வழியில செல்ல வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சியை கற்றுக் கொடுத்து சூழ்ச்சியால் வென்று தர்மத்தை நிலைநாட்டியவன் கண்ணன். அந்த கண்ணன் வாழையடி வாழையாக வந்த நீ எதற்கு மற்றவங்களிடத்தை யோசனை எடுக்கணும்? உனக்கு என்ன குறை? நீ என்ன அறியாமல் இருந்தா படி, பகவத்கீதை படி, வரலாறு படி, நடந்து முடிந்த மன்னர்களுடைய பற்றி படி. எத்தனை மன்னர்களை இப்ப பட்டியலிட்டு சொன்னாரு. இந்திய தேசம் முழுக்க நீதான மன்னனா இருந்த. இந்த நாடு கிருஷ்ணதேவராயர்கள் தானே அவருடைய பேரரசு, அவர் பேரரசு கீழே இருந்த சிற்றரசுக்கு தானே பாளையத்துக்காரர்கள். இதெல்லாம் நீ சிந்திக்க படிக்கலையா? படிப்பு அறிவோடு சொல்லலையா? ஏன் நீ திரும்பி பார்க்கல? நீ எதையோ கேட்டு மயங்கி கிடக்க. எங்க கேட்டிருக்க? எதையோ யாரோ தவறான தகவல்களை கேட்டு மயக்கத்தில் இருக்கின்றாய். உன் மயக்கத்தை போக்குகின்ற கண்ணனாக கோகுல மக்கள் கட்சி இருக்கின்றது. மறந்து விடாது. இந்த நிலை உருவாக வேண்டும். யாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். என்ன நம்ம தப்பா கேட்டோமா? யாரையாவது துன்படுத்துறோமா? இல்ல யாருக்காவது கொடுத்தது தப்புன்னு சொன்னோமா? இல்ல, நோக்கம் அது இல்ல. எனக்கு பசிக்குது, எங்க அம்மா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய்ன்னு பார்க்க கூடாது. அம்மா என்பது இந்த நாட்டை ஆளுகின்ற முதல்வர். என் அம்மா பெற்ற பிள்ளை 4ஆக இருந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியா உணவு ஊட்டினா ஒன்னோட ஒன்று பிள்ளைங்க அடிச்சுக்குமா அடிச்சுக்காதா? இது அடிச்சுக்கிட்டா நல்லா தான் அடிச்சுக்குது, அதனால நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணி வறுமையை போட்டு தாக்கிக்கலாம் அப்படின்னு அம்மா நினைச்சா அது அழகா? அம்மா அது இல்லைன்னா கூட என்ன பண்ணிருக்கணும்? உருவாக்க, அதை தயார் பண்ண, இல்ல அதை கண்டுபிடிக்க திட்டமிடம், பொருளீட்டணும். இந்த நிலையில கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏனோ தானோ யாரும் கேட்கல, நம்ம அதை பத்தி கவலைப்பட்டு போனோம், அந்த பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா? இதுதான் நம்ம கேள்வி. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே நம்முடைய கோரிக்கை, இங்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சமூக மக்களுக்கு உரிமை குரல் கொடுப்பதற்காக கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் 68 மாவட்ட அமைப்பாளர்களை அமைத்து அந்த அமைப்பின் கீழே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 100 நிர்வாகிகள் உருவாகி இந்த 12 ஆண்டு காலத்தில் மிக சிறப்பாக ஒரு மாவட்ட கூட்டத்தை இப்படி கூட்டுகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு நிகராக இந்த இயக்கத்தினுடைய வலிமை பற்றி நீங்கள் என்ன முடிவு செய்தீர்கள்? உங்களுடைய உளவுத்துறை என்ன சொல்லி இருக்கிறது? உங்களுடைய உளவுத்துறையிலிருந்து உங்களுக்கு கிடைக்காத தகவலா அல்லது உங்களுக்கு தெரியலையா? எப்படி தெரியாம இருக்க முடியும்? கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும். ஆனால் இவர்களை கண்டுக்க கூடாது, ஏறெடுத்து பார்க்க கூடாது, கிட்ட அழைக்க கூடாது, இவர்களை கூப்பிட்டு கொடுக்க கூடாது என்ற மனப்பாவத்தில் இருந்தீர்களானால் நிச்சயமாக அந்த வீண் வம்புக்கு நாங்கள் பொறுப்பல்ல. 2026 வேடிக்கை பார்த்து இந்த குத்தி விடுவார்கள் என்கின்ற சிந்தனையில் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தீர்களானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்குறுதி, எதிர்கட்சியா இருந்தா வாக்குறுதி கூட இல்லை, எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடு. எதிர்கட்சிக்காரங்களா நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க, ஓடி ஒளியாதீங்க. நாங்க ஏதாவது தீங்கா கேட்டோமா, தவறா கேட்கிறோமா? 37 ஆண்டு காலமாக எம்பிசியில் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு பிசியில 148 சாதிகள்ல மன்றாடுகிறதுக்கு இவர்கள்லாம் என்ன வச்சிருக்காங்க? இவரோட புள்ளி விவரம் என்ன? இவர்கள் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? படிச்சவர்கள் எத்தனை பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க? அரசு உத்தியோகத்துக்கு என்னென்ன கேட்டகரியில வேலைக்கு போயிருக்காங்க? அந்த கேட்டகரியுடைய
நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் என்ன, எவ்வளவு பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கிறோம், இதெல்லாம் அரசு கிட்ட இருக்க. இந்த புள்ளிவரை நீங்க கொடுங்களேன், நாங்க பேசுறது தப்புன்னு சொல்லுங்களேன். எந்த அரசு கட்சி தலைவர்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நாம தெல்ல தெளிவாக நேர்கோட்டில் முழுமையான சக்தியோடு இன்று முதல் படியை செங்கல்பட்டு மாநகரில் வைத்திருக்கின்றோம். இந்த செங்கல்பட்டு மாநகரம் இது ஒரு மகத்தான மண். இந்த மண் ஒட்டுமொத்த செங்கல்பட்டு மாவட்டம் என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மொத்தம் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் தான் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய பெருமை, முதலிலே கப்பல் ஓட்டிய தமிழன் இந்த யாதவன்ல இருந்து உருவானவன் அவர் புதுவை அனந்தரங்கம் பிள்ளை. இந்த பெரம்பூர் என்ற மூங்கில் காடு 300 ஏக்கருக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு யாராவது அவர் தான் முத நம்மளுடைய நாட்காட்டியை கண்டுபிடித்தவர். வரலாற்றில் ஏதாவது பேசப்படுதா? யாராவது சொல்றோமா? இல்ல அதாவது ஏதாவது படிக்கிறோமா? கப்பல் ஓட்டிய முதல்ல கப்பல் ஓட்டி, அதன் பிறகுதான் வஉசி. எல்லாம் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம கப்பலை இயக்க வேண்டும் என்று நினைத்தவர் வஉசி. அதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய வரலாறுகள். இன்னைக்கு நம்முடைய செஞ்சி கோட்டையை நாதியற்று கிடக்கின்றது. ஏதாயிலும் இந்த சமுதாயத்து மக்கள் அதை பற்றி சிந்தித்தோமா? நம்மளுடைய வரலாறுகள் எவ்வளவு நீடியது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த கொடி யாதவ கொடி அல்லவா? இந்த கொடிக்கு எங்கே வந்தது கேடு? ஏன் இவர்கள் சிந்திக்கவில்லை? இவர்கள் உரிமையை ஏன் இழந்து வாழ்கின்றார்கள்? உன் உரிமையை மீட்டெடுக்க தயக்கம் காட்டுவது ஏன்? இன்று வலுவாக உருவாகியிருக்கின்ற இயக்கங்களிலே கண்டிருக்கின்ற தாலுகாவில் கூட தூங்கும் போக்கிலே கடைபிடிக்கிறீர்களே, என்ன காரணம்? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கோகுலத்து சிங்கங்கள் வருகின்ற போது உங்களால் முடிந்த 2 ரூபாய் கொடுங்க, 5 ரூபாய் கொடுங்க, 10 ரூபாய் கொடுங்க. பேரஞ்சு அண்ணா கேட்ட மாதிரி துண்டேந்தி கேளுங்க. கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. யாருக்காக கேட்கறீங்க? நீங்க சாப்பிடவா? தம்பி ஜெயபிரகாஷ் சாப்பிடவா? அண்ணா முத்தையா சாப்பிடவா? இல்ல இல்ல, நீங்க உங்களுக்குள்ள உங்க கிராமத்துல ஒரு தரமான தகுதியான நிலையை உருவாக்கி கொள்வதற்காக உங்களை நீங்களே வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்க கிராமத்துல நீங்க 25 பேர் கிளை கமிட்டி போட்டீங்கன்னா பெண்கள் 25 பேர் கிளை கமிட்டி போடுங்க. நம்ம வீட்டுல 2 பேர் நினைக்காதீங்க. மனைவியா இருக்கணும், புருஷனும் இருக்கணும். புருஷனுக்கு ஒரு கிளை கமிட்டி ஆண்கள்னா பெண்கள் ஒரு 25 பேர் கிளை கமிட்டி போடுங்க. இன்னைக்கு 2த்துக்கும் சரிசமமா இருக்கணும். காரணம் என்ன? உள்ளாட்சியில் 51% தேர்தலில் போற்றடிக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கு. அந்த பெண்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். அப்ப அவங்களுக்கு அந்த கமிட்டியை வைங்க. அவங்களுக்குள்ள சுய உதவி குழுவா இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசுல, இதெல்லாம் நம்ம நிர்வாகிகள் போய் மீட்டு கொடுங்க. அவர்களுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுங்க, அப்ளிகேஷன் எழுதுங்க. அந்த படிவத்தை புல்லப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து அதை பெற்று அந்த குடும்பத்துக்கு வந்துதான் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம நிர்வாகிகளுடைய வேலை. கட்சியில நிறைய இருக்கு, நீங்க இதெல்லாம் செய்யணும். இதனால எனக்கு என்ன பலன்? நான் என் வண்டியில 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு திருவள்ளூர் செங்கல்பட்டு வரவா? இது நியாயமா? இப்படி கேட்க கூடாது. அதற்கு தான் நீ ஒன்றிய தலைவர், அதுக்கு தான் நீ ஒன்றிய செயலாளர். உனக்கு கிரீடம் ஏறிட்டே இருக்கு. நாளைக்கு நீ தான் உள்ளாட்சி துறையில இந்த மாவட்ட கவுன்சிலோ ஒன்றிய கவுன்சிலோ. அதை மனசுல வச்சுக்க. நீ உருவாகுவ. நீ அதுக்காக நீ உழைச்சுதான் ஆகணும். நீ பாடுபட்டு தான் ஆகணும். இந்த பாடுபட்டால் தான் நாளை பலனை அறுவடை செய்ய முடியும். அதனால நீ உணர்ந்து செயல்படு. உண்மையாயிரு. இந்த மக்களை ஏமாத்தாத, பொய் சொல்லாத, தப்பான தகவல் கொடுக்காத. முடிஞ்சா செய், முடியலன்னு சொல்லு. புரியுதா? எந்த விதமான தவறான தகவல் சொல்லி என் காதுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நிலைகள் நாம் இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த 35 ஆண்டுகள்ல நான் கற்று இந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் இங்கே இருந்து எடுக்கப்பட்டது. இது எங்கே வேற எங்கேயும் இந்த வானத்திலிருந்து குதிக்கல, இங்க இருந்து எடுத்ததுதான். இதை திருப்பி கொடுக்கிறேன், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? கற்பதை மற்றவருக்கு கொடுப்பது தானே சிறந்த கல்வியாளனுக்கு அழகு. இதுதானே உண்மையான கல்வியாளனாக இருக்க முடியும். ஒரு ஆசிரியராக இருப்பார். அவனிடத்தில் பயின்ற மாணவன் ஜனாதிபதியா இருப்பார், இல்ல ஒரு விஞ்ஞானியா இருப்பார். அவன் உயர்ந்த பதவியா இருக்கும். வானலாக பறந்து போவார், சைக்கிள்ல போவார். ஆனா அந்த ஆசிரியருக்குரிய மரியாதையை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது சைக்கிள்ல போறவங்க ஏளன பேசாதீங்க. அது அவருடைய கடமை, அவருடைய உரிமை, அவருடைய வேலை. அட்டவணை ஏற்றி விடுவது ஆசிரியருடைய பணி. அந்த ஆசிரியர் தெய்வமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது போன்ற எண்ணங்களில் நாம் எல்லாம் வர வேண்டும். இப்படி பல சிந்தனைகளுக்கு உங்களை நீங்களே வகுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த 25 பேர் கொண்ட கமிட்டி, கிளை கமிட்டி. அந்த கிளை கமிட்டியில நிதியை உருவாக்குங்கள். நிதி இருந்தா யார்கிட்டயும் நீங்க வண்டி கேட்க வேணாம். யாராவது ஒரு ஆள் பஸ் எடுத்துக்கணும்னு சொல்ல வேணாம். யாராவது ஒரு ஆள் வேன் எடுத்துக்கணும்னு சொல்ல வேணாம். சொல்றோம், கேட்கிறோம், கொடுக்கிறோம், வேற அது வேற.
ஆனா சுயமா கிளம்புறான். தலைவன் சொன்னாயா கிளம்புறா, வண்டியை கட்டுறா, எட்ரா ஸ்பீக்கர் கிளம்புறா, எடா தயிரா, மாட்டை புடுறா, பாலை கரடா, வாய்ச்சலா பாலை ஊத்துறா, நாளைக்கு தயிர் ஆகணும், சாயத்தை கட்டுறா, எடுத்து போய் பசி ஆத்துட்டு நம்ம மக்களை பார்த்து நம்மளோட உரிமையை மீட்டுட்டு வருவோம் என்ற உணர்வு வரணும். இது இந்த சமுதாயத்துக்குரிய கைவந்த கலை. இதுதான் நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலை. இதை சிறப்பாக நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய அடையாளம். இந்த கூட்டம் எதுக்கு? உங்களை அப்படி உற்சாகப்படுத்தினார். அரசு காது கேட்டு இங்கிருந்து நம்முடைய உளவுத்துறை நண்பர்களாக இருக்காங்க, இந்த செய்தியெல்லாம் எழுதுறாங்க. நாம என்ன பேசணும்ன்றதோ, என்ன மாதிரி நடந்துகிட்டோன்றதோ, நம்ம என்ன விளையாட்டா இருந்தோன்றதோ, என்ன வேடிக்கையா இருந்தோன்றதெல்லாம் உளவுத்துறை எழுதப்பட்டிருக்கு. இது வீடியோ ஆடியோவோடு முதலமைச்சருக்கு தனி தொகுதி வர இருக்கு வேலை நிறைய, இன்னும் டைம் அரை மணி நேரம் இதுங்காட்டி விட மாட்டேன், உங்களை வெயிட் பண்ணுங்க. அதனால நிறைய செய்தி முதலமைச்சருக்கு போயிருக்கு. என் அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நம் மீது பாசம் கொண்டவர், இந்த மக்கள் மீது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர், உடனடியாக ஏறெடுத்து பார்க்கக்கூடியவர், பார்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உள்ளபடியே செய்யணும் என்று நினைச்சிட்டார்னா அப்படின்றத செஞ்சிடார். செய்யணும்னு அவர் நினைக்கணும். அப்புறம் பேசலாம், நல்லா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இவருங்க முதலமைச்சர் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அப்படின்றதுல செய்துறார். இது சவுண்ட் கேட்டு அவங்களுக்கே கேட்காது, அப்படின்றதுல செய்துறார். அப்பேற்பட்ட முதலமைச்சர், அவருக்கு துணையாக ஒரு இளம் தலைவர் துணை முதலமைச்சராக வந்திருக்கார். நமக்கெல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோட நம்முடைய போராட்ட காலத்தை, ஏன்னா நம்ம மனுவா கொடுத்து பார்த்தோம், நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். போன அரசுல கொடுத்தோம், இந்த அரசுல கொடுத்தோம். வந்ததுமே சைதாப்பேட்டையில ஓராண்டு கூட ஆகல. முதலமைச்சரா பதவியேற்றோடனே 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைதாப்பேட்டை பழங்கள் மார்க்கையில நாம அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தி காமிச்சோம். ஆனா அவங்க சரி சாய்க்கல. அதனாலதான் இன்னைக்கு அடுத்த அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்களும். இல்லைன்னா நாம இதெல்லாம் வரப்போறோம், நமக்கு எவ்வளவு பணம் மிச்சம், நம்மள கொஞ்சம் செலவு பண்ண விட்டு ஓட விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம், ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய இந்த உயிர் வாழ்வதற்காக, வாழ்வாதாரத்துக்காக நம்முடைய பணங்கள் விரயமானால் வேதனைப்பட போவதில்லை. வெற்றி கொடி நாட்டுவோம் என்பதை உங்கள் வாயிலாக சொல்லி, அண்ணன் முதல்வர் அவர்கள் இந்த மக்களுடைய துயரை துடைக்க பாடுபடுவார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு அவருக்கு தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருக்கின்ற உங்கள் ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவோம். அது அடுத்தபடியாக ஏன் இப்ப இது கூட சொல்லலாம், நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, நியாயமா ஒரு சாதி பிற்படுத்தப்பட்டவர்ல உள்ஒதுக்கீடு கேட்டா மற்ற சாதிலாம் எப்படி? ஒரு சில நண்பர்கள் இன்னைக்கு காலையில் என்ன கேட்டாங்க, அரசியல் தலைவர்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே பதில், அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, இங்க இருக்கின்ற தமிழ்நாடு இந்திய அரசியல் தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உள் ஒதுக்கீடு என்பது நாங்கள் புதுமையாக கேட்கவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். 1989 எங்களுடைய மாமன் மைத்தனாக, அண்ணன் தம்பியாக, மாமன் மைத்தனாக, சித்தப்பன் பெரியப்பனாக பக்கல் வீட்டிலே வாழ்ந்தவரெல்லாம் இன்று தாசில்தாராக, சப் கலெக்டராக, கலெக்டராக, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அமர்ந்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த 37 ஆண்டுகளில் நாங்கள் எல்லாம் என்னை உள்பட நாங்கள் எல்லாம் கல்வியை தோற்று எந்த விதமான பதவியும் இல்லாமல் அல்லாடி கொண்டு அன்றாடம் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வேதனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களை ஏறெடுத்து பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் இந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், கோகுல மக்கள் கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 1.5 கோடி யாதவருடைய அந்த வலியை உணர்ந்து சொல்கின்றேன் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்ததாக இதை செய்தால் கோர்ட் வந்து தடுத்துவிடும் என்று ஒரு தவறான ஒரு பதிலை பதிவு செய்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்கின்றேன், பீகாரில் நடந்ததும் இங்கே தமிழகத்திலே போன
ஆட்சி முடிகின்ற போது நடந்ததும் அவசர கதியில் நடந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு. அதனால் அது கோர்ட்டிலே தடைப்பட்டது. கோர்ட்டுக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசால் 18% 3% பிரித்து அருந்ததி மக்களுக்கு வழங்கி அந்த சகோதர சகோதரிகள் வளமுடன் வாழ இன்று 3% உள்ஒதுக்கீடு வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு எப்படி புள்ளி விவரங்களை சேகரித்து முறையான நிலையிலே இடஒதுக்கீடை வழங்கினார்களோ அதை போல டாக்டர் கலைஞரை போல அவருடைய முதல்வர் அவர்களும் வழங்குவார்கள். அவர்களுக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியும் என்பதை மனதில் நிறுத்தி இந்த சமூக மக்களுக்கு உண்மையை உணர்ந்து புள்ளி விவரங்களை கண்டறிந்து இவர்களுக்கு உரிய பங்களிப்பை தனி உள்ஒதுக்கீடாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார முறையில் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்க வரை தனி உள்ஒதுக்கீடு தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு வேண்டும் என்ற உயர்ந்த கோஷத்தை உங்கள் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இதை புரிந்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள், மாற்று சமுதாய தலைவர்கள், நம்முடைய சகோதரர்கள் யார் மீது நமக்கு உறுப்பு இல்லை. உண்மை எது நம்மளை போன்ற பாதிக்கப்பட்டு இருக்கின்ற சமூகங்களும் அவங்களும் கொடுக்கட்டுமே, நம்ம எல்லாருக்கும் கொடுன்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் 40 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இடஒதுக்கீடுன்னு சொன்னா அப்ப நாமெல்லாம் பக்கத்து வீட்டில் நாம இன்னும் பைய தூக்கின்னு ஆடு மாடு மேய்ச்சிட்டே இருக்கலாம். அவன் தாசில்தார் அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை மேடை கூட போடாது மிரட்டுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேலைக்கு பார்த்துட்டு போகணும். என்னையா நியாயம் இது? இதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு மேடையை போடுறது கூட ஒரு சுதந்திரமா கொடுக்கணும். ஒண்ணு நாம என்ன தப்பா பாருங்க, மற்றவர்கள் எப்படியோ ஆட்டம் போட்டு வருவாங்க. நம்ம ஏதாவது பண்ணோமா? எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு ஒரு நாகரிகமா அணிவகுத்து அழகா வந்து மக்களை அமர வைத்து நம்முடைய கோரிக்கையை எந்த இடத்துல சொல்றோம்? ஒட்டுமொத்தமான பொது இடத்துல அரசுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்றோம். எவ்வளவு அழகா சொல்லி இருக்க பாருங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது தவறான பேச்சு, தவறான சிந்தனை எனக்கும் வருஷமா பேச தெரியும், எனக்கும் பல வித்தைகள் காட்ட தெரியும். அது நம்ம நோக்கம் அல்ல. அந்த இடத்துல நம்ம இல்ல. நாம் அனைவரையும் அரவணைத்து வழிகாட்டி வாழ கற்றுக்கொண்டவர்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பல காவல்துறை பெரிய அதிகாரிகள் இல்ல, ஏதோ சின்னதா வந்து அவங்களுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிட்டு போறாங்க. இது அவருடைய சிந்தனை. அதற்கு மேல நான் வேண்டாம், பரவாயில்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க போக்கு விடுங்க அப்படின்னு நிர்வாகிகள் கட்டளை. அதனால ஒன்றும் தவறும் இல்லை. இந்த கூட்டத்திற்கு பல இடர்பாடு, பல வகையில இடர்பாடு, பல வகையில தொந்தரவு. இந்த கூட்டம் நடக்கக்கூடாது. இங்க யாதவன்ற பேர்ல நீங்க எல்லாம் ஒன்னா கூடிடக்கூடாது. இந்த கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கத்திற்கு பேர் கிடைத்துவிடக்கூடாது. இது நின்று விடக்கூடாது. இது அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்ற சிந்தனையோடு யாரை வைத்து அடிக்கிறார்கள்? என் சகோதரனை, என் குடும்பத்தில் இருக்கின்ற என் மாமனை, என் மைத்துனனை, என்னுடைய உறவை, என் சக்தியை, என் விரலை கொண்டு என் கண்ணை குத்துகின்றார்கள். நான் தாங்கக்கூடிய சக்தி பெற்றதால் என் தம்பி, அண்ணன், மாமன், மைத்துனனை தட்டி கொடுத்து படிப்படியாக அரவணைத்து விட்டேன். இன்று மேலும் இதுக்கு மேல அந்த போன்ற நிலைகளே இது எடுபடாது. அதற்கு செவி சாய்க்கின்ற கூட்டம் இந்த கூட்டம் அல்ல. இவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அன்பு நண்பர்களே, பல சோதனைகள், பல இடர்பாடுகள், பல பொய் புரட்டுகள் நம்மிடத்தில் சொல்வார்கள், நம்மளை பிரித்தாளுவார்கள். இதற்கெல்லாம் மயங்கக்கூடாது. எல்லா வகையும் தீர்வு உண்டு. அது உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். வெளியில பேசக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. நமக்குள்ளே 1000 இருக்கு. 1000ஐயும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றலை கண்ண பெருமாத்தா உனக்கு கொடுத்திருக்கா. அதனால நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே செயல் வடிவம் கொடுக்க நீங்கள் எல்லாம் முற்பட வேண்டும் என்று கேட்டு, மிக அழகான, மிக சிறப்பான, நேர்த்தியான செயல் வடிவம் கொடுத்திருக்கின்ற இந்த கூட்டம் ஒரு ஆரம்ப கூட்டம். இந்த ஆரம்ப கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நாம் சிறந்த பாடம் புகட்டி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்திலிருந்து இன்று வரை தனி தொகுதி எல்லாம் மாற்றி அமைப்பதே கிடையாது. தேர்தல் ஆணையம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி தொகுதிகளை, தனி தொகுதி என்பது பட்டியலின மக்கள் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி, அந்த தொகுதி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, உதாரணத்திற்கு நம்முடைய
மதுராந்தகம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையினால் அடுத்த ஒரு செங்கல்பட்டு வைக்கலாம், அல்லது திருப்பூருக்கு வைக்கலாம், அல்லது நம்முடைய இன்னொரு மாற்று பக்கத்தில் இன்னொரு மாவட்டத்தில் வைக்கலாம். ஆனா 30 ஆண்டு 40 ஆண்டும் நீங்க பாருங்க, வானூர், சங்கரன்குடி, பரமக்குடி, திட்டக்குடி, மானாமதுரை, செங்கம், வந்தவாசி, பொன்னேரி, பூந்தமல்லி, குடியாத்தம், கேவி குப்பம், இதெல்லாம் யாதவர்கள் நிரம்பிய தொகுதி. யாதவர்கள் அங்க தனி தொகுதி இல்லாம பொது தொகுதியா இருந்தா நம்மால நிறுத்தி நான் ஜெயிச்சிருவேன். 4 முனை போட்டினா நம்ம தான் வெற்றி. நாம ஜெயிக்கக்கூடிய நம்மளுடைய வாக்கெல்லாம் எப்ப அப்ப என்னவா இருக்கு? இப்ப நான் சொன்னது வந்துட்டா இந்த வாக்கெல்லாம் இலவசமா கிடைக்குது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆட்சியாளர்கள், எதிர்கட்சி தலைவர்களும் இதே சிந்தனை. இதை நாம இப்ப வழக்கு மன்றத்துக்கு கொண்டு போறோம். இதை வழக்கு மன்றத்துக்கு போய் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் இந்த தொகுதிகளை பார்லிமெண்டா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், மாற்றி அமைக்க விதி. இது எப்படி 12 கோடி 40 வருஷமா தனி தொகுதியா இருக்கு? ஏன் பக்கத்துல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இந்த பக்கம் மானாமதுரை மாத்தி என்ன கடவாளிக்கு ஏன் யாதவர்லாம் அந்த 4 தொகுதி நிரம்ப இருக்கிறாங்க, அந்த மாவட்டத்தை விடு. இந்த மாதிரி சங்கரன் கோயில் வா, எத்தனை ஆண்டு காலமா சங்கரன் கோயிலை பிடிச்சி வச்சுப்ப? இது தர்மமா? சொல்லுங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டாமா? இதை சுயேட்சை முறையில் மாற்றி அமைக்க வேண்டாமா? பல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம், பல தடவை சொல்லிட்டோம். எந்த அரசியல் கட்சி செவி சாய்ப்பதில்லை. அது எப்பத்துல இருந்து இருக்கு? காமராஜர் எப்ப ஆட்சி பண்ணாங்க? அந்த காலத்துல இருந்து இருக்கு. இது எப்படி நியாயமாகும்? இதையெல்லாம் நாம கையில் எடுத்து இப்ப இந்த தேர்தலில் 75 தொகுதிகள் அந்த தொகுதியெல்லாம் பட்டியலிட்டு இருக்கோம். நாம நம்ம கட்சியில் இருக்கிற பட்டியலின சகோதரர்கள் அங்க வேட்பாளர் நிறுத்தி நம்ம ஓட்டு அதுல போட்டு நம்மளால யாரையாவது தோக்கடிச்சு நாம யாருன்னு ப்ரூவ் பண்ண போறோம். அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறோம். நீங்களாம் அதை உழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க உழைப்பெல்லாம் கண்கொள்ளா காட்சியா பாக்குறேன். நீங்க உழைக்கிற அந்த உழைப்பிற்கு உள்ளபடியே எந்த விதமான பணப்பொருளும் இல்லை, சக்தி இல்லை. உங்களுடைய சொந்த வேர்வை, உங்க உழைப்பு. இன்னைக்கு போனா 500 ரூபாய் கிடைக்கணும், அதுல 300 ரூபாய் செலவு பண்றேன். மனசார பாக்குறேன், வலிக்குது. நமக்கு யாரும் பணம் காசு கொடுக்கல, நாம யாரிடத்திலும் போய் கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. அப்பேற்பட்ட நிர்வாகிகள் தான் இங்க மாடா உழைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உழைப்புக்கு ஒரு நாள் ஊதியம் உண்டு, மறந்து விடாதீர்கள். இந்த உழைப்புக்கு இறைவன் உங்களுக்கு கடமை செய், பலனை எதிர்பாராத என்று கீதையிலே கண்ணன் சொன்னான். நடப்பது நடந்தே தீரும், எவன் ஒருவன் கொடுப்பதை தடுக்க முடியாது, தடுப்பதை கொடுக்க முடியாது. அது அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். எனவே நீங்கள் தைரியமாக உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக் கொண்டு இதே வீரநடையில் செல்ல வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு, இந்த இடஒதுக்கீடுக்கு முதலமைச்சர் அவர்கள் நம் நியாயமான கோரிக்கையை செவிசாய்த்து இந்த மக்களுக்கு என்ன, நம்ம கூட கேட்டோம், 14% தமிழ்நாட்டில் வாழறோம், இந்த 14%க்கு இந்த விழாவை பாதிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு 16 கொடுன்னு கேட்டோம். 16 அதிகமா தோணுச்சுன்னா நீங்க பிள்ளைகளை எடுத்து இவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அது தனி ஒதுக்கீடா கொடுங்க. இந்த ஆண்டு இந்த கல்வி ஆண்டிலே இந்த சமுதாய மக்கள் ஒரு சில குறிப்பிட்ட சதவீதத்தில் அரசு உயர்ல அரசு பதவியில அமர முடியும். அப்ப அவருடைய குடும்பம், அவரை சுத்தி இருக்கிற 10 பேர் வாழ முடியும். நீ 2 எம்எல்ஏ 2 மந்திரி 4 எம்பி கொடுத்தா அதுல வாழ முடியாது. அது பெரிய சாத்தியக்கூறு கிடையாது. கோகுல மக்கள் கட்சி என்ற மகத்தான இயக்கத்திற்கு தொகுதி பங்கீடு கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் தான் உண்மையான சமூக நீதி இயக்கம், உண்மையான சமூக நீதியை கடைபிடிப்பவர்கள். அப்போதுதான் அவர்களை தோல் மீது தூக்கி சுமந்து இந்த 1.5 கோடி மக்களில் இருக்கின்ற 1 கோடி வாக்குகளை பதிவு செய்ய முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ஓட்டு போடக்கூடாது. நம்ம எங்க போடணும்? புல்லாங்குழல்ல. எங்க போடணும்? என்ன சின்னம்? அந்த கடலோடு சொல்லுங்க. நம்ம சின்னம் இல்ல, சத்தமா சொல்லுங்க. நல்லா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. நல்லா எழுந்து நின்று சொல்லுங்க. என்ன சின்னம்? நல்லா சத்தமா இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அது எங்க போய் வரையணும்? எங்க வரையணும்? இதெல்லாம் நீங்க இந்த சின்னத்தை இந்த தடவை எந்த காரணத்தை கொண்டு யாரிடத்தையும் விட்டுறக்கூடாது. நமக்குரிய பங்களிப்பு
நமக்குரிய கோரிக்கை நம்மை அரவணைத்து அழைத்து செல்கின்றவர்களோடு கை கோர்க்கணும் ஒழிய நாம யாருக்கும் இலவசமா விட்டுறக்கூடாது. அதற்கு நீங்க எல்லாம் தயாராக வேண்டும். உங்க இடுப்பு வச்சா கொஞ்ச நேரம் நின்று உட்காந்துருங்க, போயிடாதீங்க, பின்னாடி போகக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், முக்கியமான நான் முடிச்சிடுறேன். எனவே 9:30 மணிக்கு முடிச்சிடும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அமைதியா எல்லாம் அப்படியே உட்காந்துருங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 75 தொகுதியில நிர்வாகிகள் வேலை செய்யறீங்க பாருங்க, மிக சிறப்பாக வேலை செய்து நாம 19 தொகுதியில ஜெயிக்க முடியும். 4 முனை போட்டினா 19 தொகுதி நீங்க வேலை செய்யுங்க, கரெக்டா வேலை செய்து நம்ம வாக்கு பெசராம போட்டா நமக்கு சகோதரமான சமுதாய மக்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்களும் நமக்கு வாக்கு போட தயாரா இருக்காங்க, மறந்துடாதீங்க. அவர்களும் அரவணைத்து அந்த வாக்கையும் பெற்று 4 முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டால் 19 எம்எல்ஏ கோகுல மக்கள் கட்சியில சட்டமன்ற கால் பதிப்பான். நீங்க தைரியமா வாங்க, தைரியமா நில்லுங்க. எவனுக்காகவும் எந்த ரவுடிசத்துக்காகவும் எந்த முள்ள மாறி முடிச்சவங்களுக்காகவும் மிரட்டலுக்காகவும் பயப்படக்கூடாது. எதிர்த்தாடி, உனக்கு நேரம் இருக்கு, உனக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு எல்லா வித்தைகளும் தெரியும். எதிர்த்து நின்று போராடு, வெற்றி பெறு. உன்னுடைய